ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். விஜயோட கோபத்தை எப்பயுமே அதிகப்படுத்தணும், அது மூலிமா தான் கூடிய சீக்கிரம் அவளை வெளியே துரத்த முடியும்னு ராஜேஸ்வரியும் சரி ரஞ்சிதாவும் சேர்ந்து பல வேலைகள் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக பாருங்கள், விஜயும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்துருவாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஹீரோயினை வச்சு செய்ய பிளான் பண்ணி விஜய்கிட்ட நல்லா மூட்டி விட்டு அவள் சமைச்சதை சாப்பிட வைக்கணுன்னு செம காண்டாயிடுறாரு. ஹீரோயின் பேர் ஹீரோயின் விஷயம்னாவே விஜய் அந்த அளவுக்கு காண்டாகிறாரு. ஸோ அதனால் சாப்பிடாம கிளம்பிட்டாரு. உடனே நம்ம ஹீரோயின், ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் சமைச்சதுனால எதுக்கு இப்படி சாப்பிடாம பண்ணுறீங்க? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி ஸ்கிரிப்டாக ட்ராமா பண்ணி இது பண்ணுற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. உன் மூலியமாக எது வந்தாலும் எனக்கு விருப்பம் இல்லை. உன்னை பார்த்தாவே பிடிக்கல. எதுக்காக உன்னை பார்த்தேன் அப்படின்ற ஒரு ஃபீல்லே இருக்கிறேன் அப்படின்ற கோபத்தோட பயங்கரமாக உச்சக்கட்ட கோபமாக நம்ம ஹீரோயினை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. பட் இது ஹீரோயினுக்கு பழகி போன விஷயந்தான். விஜய் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை திட்டுறாரு அப்படின்ற நிலைக்கு தான் இப்பொழுதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ தொட்டதுக்கெல்லாம் விஜய் திட்டிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் அவருக்கும் கோபம் குறைஞ்சோன்னே நிதானமாக யோசிக்கிறப்ப தான் கண்டிப்பாக ஒரு நாள் விஜயும் புரிஞ்சுப்பார். ஸோ இந்த நிலையில் தன் தங்கச்சியை பார்க்குறதுக்காக அண்ணன் சீர் எடுத்துக்கிட்டு வந்திருக்காரு. அவங்களால என்ன முடியுமோ அந்த வகையில் வந்திருக்காங்க. ஆனால் ராஜேஸ்வரி பேச்சு தான் தெரியுமே, அவங்களே பெருமையாக பேசி, நான் எப்பேரப்பட்ட ஆள் தெரியுமா, என்னோடய ஸ்டேட்டஸ் தெரியுமா, அந்தளவுக்கு பில்டப் விட்டுட்ருக்க ஆள். ஸோ அவங்க பார்த்துட்டு, இல்லை என் தங்கச்சிக்கு என்னால் முடிஞ்சது சிம்பிளாக ஒரு சீர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை தயவு செஞ்சு உள்ளே வாங்கிக்கோங்கண்ணே. சீரா இதெல்லாம் ஒரு சீப் அப்படின்ற லெவலில் கேவலமாக ராஜேஸ்வரி பேசினது முள்ள இல்லாமல் தட்டை பிடிச்சி தட்டி விட்டாங்க. என்னம்மா இப்படி பண்ணுறீங்க? தயவு செஞ்சு கையெடுத்து கும்புறேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. என் தங்கச்சிக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்றாங்க. ஆனால் கரெக்டான டைமில் நம்ம ஹீரோயினும் என்ட்ரி ஆகிட்டாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, தன்னை ஏதாவது பண்ணாங்கன்னா ஹீரோயின் பொறுத்துப்பாங்க. ஆனால் அவங்க சார்ந்தவங்களை யாராவது பண்ணாங்கன்னா அப்போ தான் ஹீரோயினோட முழு கோபமும் வெளியே வரும். அதுவும் அவங்க அண்ணனா சும்மா விட்டுருவாங்களா? என்னடி நினச்சிட்டு இருக்க? ஏன் அண்ணனையை அசிங்கப்படுத்தி கீழே தள்ளி விட பார்க்குற? உனக்கு இவ்வளோ தைரியம் வந்துடுச்சா? என்னை இது பண்ண சரி போ அப்படின்னு விட்டேன். என் குடும்பத்தாளுங்களையா இது பண்ணுற? அதுவும் என் அண்ணனையான்னு பலார்னு ஒன்று செமையாக கொடுக்க போகிறாங்க. ஸோ ராஜேஸ்வரியே அலற போகிறாங்க. இவ இப்படி நடந்துப்பாளா அப்படின்ற தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை நம்ம ஹீரோயின் இனி ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இனி தான் ஆட்டம் சிறப்பாக இருக்கும். ராஜேஸ்வரி வாயில் தான் வடை சுடுவாங்க, நம்ம ஹீரோயின் தான் இறங்கி அடிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.